ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான மட்டன் தால்ச்சா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நெய்ச்சோறு, குஸ்கா, பிரியாணி மற்றும் இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, நீளமாக நறுக்கின 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கழுவி வச்ச மட்டன் எலும்பு, 2 நறுக்கின தக்காளி, 1/2 கப் கழுவின துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1/4 கிலோ நறுக்கின கத்திரிக்காய், 1/4 கிலோ நறுக்கின சௌச்சௌ, 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 பச்சை மிளகா சேர்த்து மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர வேக விடணும். காய் வெந்ததும் குக்கரில் வேக வச்ச மசிச்சு வச்ச பருப்பு கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்ச புளி கரைசலை சேர்த்து நறுக்கின மாங்காய் துண்டுகளையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மூடி போட்டு வேக விடணும். நாம் சேர்த்த மாங்காய் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான மட்டன் தால்ச்சா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.